வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த கிரேவியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 வரமிளகாய், 1/2 இன்ச் அளவுக்கு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் இதை அளவான தீயிலேயே வறுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 10 சின்ன வெங்காயம், 1 இன்ச் அளவுக்கு 2ஆக நறுக்கின இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் ஒரு 7-8 முந்திரி, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் சூட்லேயே 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். இது ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 1/2 கப் அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம். வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 200 கிராம் அளவுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கேன். 200 கிராம் காலிஃப்ளவரையும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல காலிஃப்ளவரை உள்ளே போட்டு பிரட்டிடலாம். இதோடையே உருளைக்கிழங்கையும் போட்டால் மசிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இதை முதல்ல பிரட்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் உள்ளே போட்டு கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரில் மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி 1 நிமிஷம் பிரட்டி விடணும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம தேங்காயை அரைச்சி வச்சுருந்தோம், இதை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த கிரேவியில் உப்பு, காரம் எல்லாமே சரியான அளவில் இருக்கும். கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி விட்டுடலாம். இதோட 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு தரம் இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அடிக்கடி உங்களுக்கு செய்ய தோணும். பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.